ஐபிஎல்லுடைய கடந்த சீசனுக்கு முன்னாடி சிஎஸ்கே அணியில ரிஸ்விய 8.40 கோடிக்கு சிஎஸ்கே அணி வாங்கினாங்க. 8 போட்டிகள்ல களமிறக்கப்பட்டாரு. ஆனா அதுல அவரால் சிறப்பாக செயல்பட முடியல. 12.75 சராசரி, 118.60 ஸ்ட்ரைக் ரேட்ல 51 ரன்களை தான் அடிச்சாரு. அதுல 4 பவுண்டரிகள், 2 சிக்ஸர்களை தான் அடிக்க முடிஞ்சது. ஒரு இன்னிங்ஸ்ல அதிகபட்சமாக 21 ரன்களை அடிச்சாரு. ஐபிஎல்ல முதல் 8 போட்டிகளை விளையாடியதை வைத்து ரிஸ்விய குறைத்து மதிப்பிட முடியாது. ருத்ராஜ் கெய்க்வாட் கூட ஐபிஎல்ல முதல் சில போட்டிகள்ல படு மோசமாக சொதப்பினாரு. ஆனா அதன் பிறகு தொடர்ந்து சிறப்பாக விளையாடி இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய கேப்டனாக செயல்பட்டுட்டும் இருக்காரு. இதனால சமீர் ரிஸ்வியையுமே குறைத்து மதிப்பிட சிஎஸ்கே நிர்வாகம் விரும்பல. T20 கிரிக்கெட்ல 44 சராசரியில 150+ ஸ்ட்ரைக் ரேட்ல ரன்களை அடித்திருக்காரு. இதனாலதான் இவரை சிஎஸ்கே 8.4 கோடிக்கு வாங்கினாங்க. சமீபத்துல உத்தரப்பிரதேச T20 லீக் தொடர்ல 9 இன்னிங்ஸ்கள்ல 455 ரன்களை குவிச்சிருக்காரு. சோ மேட்ச் வின்னராகவுமே இருந்திருக்காராம். ஆகையால ஆர்டிஎம் கார்டை வைத்து இவரை வாங்க சிஎஸ்கே அணி அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரியுது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.